அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போவது கிளிச்ச மீன் வறுவல். இந்த கிளிச்ச மீன் வறுவல் பற்றி நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிளிச்ச மீனை வாங்கிட்டு வந்து தலை வால் ரெண்டுமே கட் பண்ணி நன்றாக குடல்லாம் எடுத்து விட்டு ஒன்று ஒன்றாக எடுத்து விட்டு வைக்கவும். இந்த கிளிச்ச மீன் சாப்பாடு ரசம் சாப்பாடு செஞ்சு கிளிச்ச மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டு அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் 1 கிலோ கிளிச்ச மீன் வாங்கின்னு கழுவி செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றாக தண்ணீர் விட்டு கழுவும். கிளிச்ச மீனை தண்ணீர் நன்றாக விட்டு 3, 4, 5 தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவி வைக்கவும். கழுவி விட்டு ஒரு பாத்திரத்தில் மீனை கொட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டி வைக்கவும். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும். பிறகு மீன் வறுவல் மசாலா பாக்கெட் ஃபுல்லாக போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், சிறிதளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மிக்ஸ் பண்ணவும். நன்றாக கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணவும். சிறிதளவு தண்ணீராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கிளறி விடவும். அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வைக்கவும். நன்றாக ஊறிய பின் வாணலில் போட்டு எண்ணெய் ஊற்றி போட்டு வறுத்தால் ருசியாக இருக்கும். அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கவும், மூடி வைக்கவும். இப்போ அடுப்பை பற்ற வைத்து எண்ணெய் ஊற்றி
எண்ணெய் சூடானதும் ஒரு மீனை எடுத்து எண்ணெயில் போட்டு கொதிக்க விடவும். நன்றாக வெந்தவுடன் திருப்பி விடவும். கரண்டியால் திருப்பி விடவும். நன்றாக மொறுமொறுன்னு வெந்தவுடன் எடுத்து தட்டில் போடவும். காரசாரமான ருசியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.